Hi friends, இன்னைக்கு நம்ம வந்து எக்ஸல்ல வந்து டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்றத வந்து டூ மெத்தட்ல பார்க்க போறோம். ஒன்னு வந்து வித் எரர் அலர்ட்டோட நம்ம கிரியேட் பண்ண போறோம். another ஒன்னு வந்து வித்தவுட் எரர் அலர்ட்டோட நம்ம கிரியேட் பண்ண போறோம். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா வித்தவுட் எரர் அலர்ட். ஓகேங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா வித் எரர் அலர்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இத டூ பார்ட்டா பிரிச்சிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா தெரியும் சென்டர்ல ஒரு லைன் இருக்கு. இங்க வந்து இந்த டேட்டா வேலிடேஷன் எதை பேஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்க நம்ம கிட்ட ஒரு நேம் டேட்டா செட் இருக்கு. இந்த டேட்டா செட் தான் இந்த டேட்டா வேலிடேஷனுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராப் டவுன் லிஸ்ட் மாதிரி இருக்கும். நமக்கு டவுன் ஆரோ மார்க் இருக்கும் இந்த ரைட் சைடு டவுன் கார்னர்ல. இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு என்ன ஆகுதுனாக்க இந்த நேம்ஸ் எல்லாமே எனக்கு இங்க வந்து ஷோ பண்ணுது. ஓகேங்களா? இப்ப இந்த இடத்துல வந்து நான் ஏதாவது மேனுவல் என்ட்ரி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது சம்திங் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட் என்ட்ரி பண்றேன். எனக்கு வந்து அக்செப்ட் பண்ணுது. எனக்கு வந்து எரர் எதுவுமே அங்க டிஸ்பிளே பண்ணல. இங்க வந்து நம்ம என்ன நேம் வேணாலும் நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம், அக்செப்ட் பண்ணிக்கும். அப்பார்ட் ஃப்ரம் இந்த நேம், இந்த கொடுத்திருக்கிற நேம் இல்லாம நீங்க அனதர் டெக்ஸ்ட் நம்பர் என்ன நீங்க என்ட்ரி பண்ணாலும் இந்த செல்லுல வந்து சப்போர்ட் பண்ணும். ஓகேங்களா? பட் இந்த செகண்ட் இது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, இந்த ரைட் சைடு வித் எரர் அலர்ட் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னாக்க அதே மாதிரி இங்க வந்து டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணிருக்கோம். இந்த லெஃப்ட் சைடு இருக்கிற இந்த நேம் செட்டை வச்சு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஏதாவது நேம் வேணும்னா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். அதர்வைஸ் நீங்க இங்க ஏதாவது வேல்யூ என்ட்ரி பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எரர் அலர்ட் வரும். இங்க வந்து பாத்தீங்கன்னா எரர் பாப்அப் விண்டோன்னு டைட்டில் நேம் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா என்டர் கரெக்ட் நேம்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா? இப்ப இந்த மாதிரி ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து ஷோ பண்ணுது. அதே மாதிரி இங்க நான் வெளியில கிளிக் பண்றேன். இப்ப இந்த டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த செல் நான் கிளிக் பண்ணும்போது எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டிபிகேஷன் காமிக்குது. என்டர் யுவர் கமெண்ட்ஸ் ஹியர், திஸ் இஸ் எம்ப்ளாயிஸ் நேம் லிஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு பாப்அப் வந்து டிஃபால்ட்டா இங்க ஷோ பண்ணுது. இப்போ நான் வெளியில கிளிக் பண்றேன், எனக்கு வராது. இப்போ ரைட் சைடு கிளிக் பண்றேன், இந்த செல்லுல கிளிக் பண்ணும்போது எனக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வருது. இது எப்படி நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். இதே டேட்டா செட் நம்ம கிட்ட வந்து செகண்ட் ஷீட்ல இருக்கு. இப்போ இங்க தான் நம்ம கிரியேட் பண்ண போறோம். இங்க E4 செல்ல வந்து நம்ம ஒரு டேட்டா வேலிடேஷன் கிரியேட் பண்ண போறோம் பேஸ்ட் ஆன் இந்த நேம் வச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த எந்த செல்லுல உங்களுக்கு டேட்டா வேலிடேஷன் வேணுமோ அங்க கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இப்போ எனக்கு E4 செல்லுல வேணும். ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிட்டு இங்க டேட்டான்ற ஆப்ஷன் ரிப்பன் பார்ல டேட்டான்ற அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கிட்டு இங்க வந்து பாத்தீங்கன்னா டேட்டா வேலிடேஷன் இருக்கு. இங்க டேட்டா வேலிடேஷனை சூஸ் பண்றேன். இங்க வந்து டிஃபால்ட்டா செட்டிங்ல வந்து நமக்கு இங்க ஷோ பண்ணும். இங்க வந்து இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட் இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து செட்டிங்ல வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க இங்க எனி வேல்யூன்னு இருக்கு இல்லையா, இங்க நான் லிஸ்ட் கொடுத்துட்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா சோர்ஸ் வந்து நான் என்ன பண்றேன், இந்த நேம் மட்டும் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு என்டர் பண்றேன். இப்ப அந்த சோர்ஸ் வந்து C4ல இருந்து C14 வரைக்கும் இங்க சூஸ் பண்ணிடுச்சு. இப்ப நான் ஓகே கொடுக்குறேன். இப்போ ஓகே கொடுத்த உடனே எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா ரைட் சைடு ஒரு டவுன் ஆரோ சிம்பிள் வந்து விசிபிள் ஆகும். இப்ப நான் அதை கிளிக் பண்ண அப்படின்னாக்க எனக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த நேம்ஸ் எல்லாமே இங்க வந்து எனக்கு ஷோ பண்ணும். இப்ப இந்த டேட்டா வேலிடேஷன் இருக்கு இல்லைங்களா, இதுல வந்து நான் இப்ப அகைன் அதே டேட்டா வேலிடேஷன் ஆப்ஷன்ல போறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சோர்ஸ் இங்க செலக்ட் பண்ண ஏரியா இது. ஓகேங்களா? செட்டிங்ல இப்ப இன்புட் மெசேஜ்ல இங்க வந்து டிஃபால்ட்டா டிக்ல இருந்துன்னா நான் அதை அன்டிக் பண்ணிடுறேன். அதே மாதிரி எரர் அலர்ட்டையும் அன்டிக் பண்ணிடுறேன். இப்ப ஜஸ்ட் செட்டிங்ல மட்டும் லிஸ்ட் ஆப்ஷனை சூஸ் பண்ணிட்டு என்னோட சோர்ஸ் அசைன் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்ப இது வந்து நம்ம அந்த செகண்ட் தேர்ட் ஆப்ஷன் வந்து நம்ம அன்செக் பண்ணிட்டோம். அதனால நமக்கு வந்து இங்க டூப்ளிகேட் என்ட்ரிஸ் இருந்ததுன்னா நமக்கு சப்போர்ட் பண்ணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இதுல இருக்கிற நேம் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா நேம்ஸ் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இங்க ரேஞ்சில் கொடுத்துருக்கிற நேம்ஸை சூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுல என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னா நம்ம அடிஷனலா ஏதாவது நேம்ஸ் வந்து என்ட்ரி பண்ணோம் அப்படின்னாக்கா அதை அக்செப்ட் பண்ணிக்கும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த நேமையும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? அப்பார்ட் ஃப்ரம் இந்த ரேஞ்சில் இருக்கிற நேமை தவிர இருக்கிறதையும் நமக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. இப்போ நான் ஏதாவது அடிஷனல் நேம் என்ட்ரி பண்ணாலும் எனக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்குது. பிகாஸ் நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இன்புட் மெசேஜ்ல அன்செக் பண்ணிட்டோம். இந்த செக் பாக்ஸை எரர் அலர்ட்டையும் அன்செக் பண்ணிட்டோம். அதனால நமக்கு வந்து அங்க அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகேங்களா? இப்ப இந்த செல்லுல வந்து நம்ம கிளிக் பண்ணும்போதே நமக்கு ஒரு
பாப்அப் வரணும். அட் த சேம் டைம் நம்ம வந்து டூப்ளிகேட் என்ட்ரி அதாவது அடிஷனல் என்ட்ரி பண்ணோம் அப்படின்னாக்கா நமக்கு அங்க ஒரு எரர் மெசேஜ் அலர்ட் வரணும். அதை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கா இந்த K4 செல்லில் வந்து நம்ம சூஸ் பண்ண போறோம். K4 செல்லில் வந்து நான் என்ன பண்றேன், இங்க கிளிக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி டேட்டான்ற ஆப்ஷன்ல போயிட்டு டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்றேன். டேட்டா வேலிடேஷனை கிளிக் பண்ணிட்டு டேட்டா வேலிடேஷன் அப்படின்ற ஆப்ஷன் நான் சூஸ் பண்றேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா லிஸ்ட்ன்ற ஆப்ஷனை நான் வந்து கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த சோர்ஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னாக்க சோர்ஸ் வந்து இந்த நேம் லிஸ்ட்டை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்றேன். இப்ப சோர்ஸ் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் இன்புட் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஆல்ரெடி டிக்ல இருக்கு. நான் வந்து டைட்டில் சம்திங் நான் கொடுக்குறேன். இப்போ என்டர் யுவர் கமெண்ட்ஸ் ஹியர்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். இங்க வந்து திஸ் இஸ் எம்ப்ளாயீஸ் நேம் லிஸ்ட்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் நான் இங்க வெளில கிளிக் பண்ணா எனக்கு அந்த நோட்டிபிகேஷன் வராது. உள்ள இப்படி அந்த பர்டிகுலர் டேட்டா வேலிடேஷன் செல்ல செலக்ட் பண்ண எனக்கு என்டர் யுவர் கமெண்ட்ஸ் ஹியர் அந்த டைட்டில் நேம் நம்ம கொடுத்தோங்களா அது வருது. திஸ் இஸ் எம்ப்ளாயி நேம்ஸ்ன்றது அந்த மெசேஜ் நம்ம கண்டென்ட் டைப் பண்ணுங்களா அது. இப்போ அகைன் டேட்டா வேலிடேஷன்ல போயிட்டு இந்த ஆப்ஷன்ல போயிட்டு எரர் அலர்ட் இருக்குங்களா இங்க டிக்ல இருக்கு. எரர் அலர்ட் வந்து இங்க வந்து நான் எரர் பாப்அப் விண்டோன்னு கொடுக்குறேன். விண்டோன்னு கொடுத்துறேன். எரர் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா என்டர் வேலிட் நேம் சொல்லிட்டு நான் இங்க ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ற மாதிரி கொடுத்துட்டு ஓகே கொடுத்துறேன். ஓகேங்களா, இப்ப பாருங்க இங்க வந்து நான் நேம் சூஸ் பண்றேன். எனக்கு அக்செப்ட் பண்ணிக்குது. இப்ப நான் அன்வான்டா ஏதாவது நேம் டூப்ளிகேட் என்ட்ரிஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த டைட்டில் நேம்ல கொடுத்த அந்த இன்புட் மெசேஜ் வருது. எரர் பாப்அப் விண்டோ இங்க வந்து பாத்தீங்கன்னா சென்டர்ல என்டர் வேலிட் நேம்னு சொல்லிட்டு வருது. ஓகேங்களா, அதர் நேம்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்காது அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ரேஞ்ச். ஓகேங்களா, இப்ப இதுக்கும் என்ன டிஃபரெண்ட்னா இங்க வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணிக்குது இந்த டேட்டா வேலிடேஷன். இது வந்து நமக்கு டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வந்து அக்செப்ட் பண்ணாது. நமக்கு வந்து இங்க எரர் வரும். ஓகேங்களா, இங்க இருக்கிற நேம்ஸ் மட்டும் தான் நம்ம சூஸ் பண்ண முடியும். அது போக வந்து நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு நோட்டிபிகேஷன் வந்து டிஸ்பிளே பண்ணிருக்கோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட் மெசேஜ் இங்க வந்து பாத்தீங்கன்னா இன்புட் மெசேஜ் நம்ம கொடுத்துருக்கோம். எரர் அலர்ட்டும் கொடுத்துருக்கோம். எரர் வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் பண்ணும்போது நமக்கு எரர் அலர்ட் வரும். இன்புட் மெசேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம இந்த செல்ல வந்து செலக்ட் பண்ண டேட்டா வேலிடேஷன் செல்ல சூஸ் பண்ணாலே நமக்கு இங்க ஒரு கமெண்ட்ஸ் வந்து இங்க ஷோ பண்ணும். ஓகேங்களா, இதுதான் இதுக்கும் அதுக்கும் உள்ள டிஃபரெண்ட். இது வந்து உங்களுக்கு டேட்டா பேஸ்ல வந்து நீங்க டூப்ளிகேட் என்ட்ரிஸ் வராம இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மாதிரி டைம் வந்து இந்த மாதிரி நீங்க வந்து டேட்டா வேலிடேஷன்ல வந்து வித் ப்ராம்ப்ட் எரர் அலர்ட் ஓகேங்களா இந்த மாதிரி கொடுத்து நீங்க உடனடியா வந்து உங்களுக்கு அந்த எரர்ஸ் வந்து டிஸ்பிளே பண்ணிடும். ப்ராம்ப்ட் அலர்ட் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ இந்த கான்செப்ட் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம சைடில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் பிரஸ் பண்ணுங்க. நம்ம அடுத்தடுத்து பப்ளிஷ் பண்ற வீடியோ எல்லாமே உங்களுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் அலர்ட் வரும். அப்டேட்டட் வீடியோஸ் நீங்க ஃப்ரீக்வெண்டா பாத்துக்கலாம். ஓகேங்களா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.